ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்னைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட், ஸோ அந்த படத்துக்கான தாறுமாறான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் என்னன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. ஓவராலாக இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்டர் எண்ட் கேமுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு, கிறிஸ் எவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவா பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் கரெக்டாக 2019 காமிகான் அப்போ கெவின் ஃபெகே அனௌன்ஸ் பண்ணுறாரு, த ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிவி சீரிஸ் வரப்போகுது. அதில் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் பண்ணுறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாம் வில்சன்ன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து அதிகமான ஸ்பேஸ் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சீரிஸோட எண்ட்ல அவர் வந்து ஒரு ப்ராப்பரான கேப்டன் அமெரிக்காவா அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து, தென் அதுக்கப்புறம் தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணாங்க காமிகான்ல. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஜூலை 2022 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் ஷூட்டிங் ப்ராசஸ்குள்ளலாம் வந்து போய் பட் ஃபைனலி இந்த படத்தோட ரிலீஸ் டேட் 2024 மே 3 ரெடி பண்ணாங்க. பட் லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ 2025 மே அந்த மாதிரியான மாசத்துல ஏதோ ஒரு டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல அது போஸ்ட்பாண்ட் ஆகாம இப்போ பிப்ரவரிக்கு ரிலீஸ் ஆக போகுது. மே மந்த் வந்து தண்டர்போல்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இப்படிதான் ஃபைனலி இந்த படம் வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு இடையில அந்த ஒரு பெரிய போஸ்ட்பாண்ட் நடந்துச்சுல, 2024 ரிலீஸ் ஆகிறது பெரிய போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ 25 ரிலீஸ் ஆகுதுல. அதுக்கான ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, டெஸ்ட் ஸ்கிரீனிங்ல நிறைய ஆடியன்ஸ்க்கு இதை போட்டு காமிச்சிருக்காங்க. அதுல நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் ஒத்து போல, ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததுன்ற காரணத்தினால நிறைய ரீஷூட்ஸ் போயிட்டு விஎஃப்எக்ஸ்ல நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி தான் இப்போ இந்த படம் வந்து ஓவராலா நிறைய சேஞ்சஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. படத்தோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா $180 மில்லியன் வந்து இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. நல்ல பட்ஜெட்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு நல்ல விஷுவல் குவாலிட்டி இதை நம்மளால எதிர்பார்க்க முடியலாம். பிகாஸ் இப்போ டீசர், ட்ரெய்லர், தென் டிவி ஸ்பாட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே விஎஃப்எக்ஸ் முடிஞ்ச அளவு ஒரு பெஸ்ட் அவுட்புட்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக சினிமேட்டிக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரெட் ஹல்க் அண்ட் கேப்டன் அமெரிக்கா இவங்களுக்கான ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து இந்த படத்தில் ஒரு எப்பிக்கான ஒரு சீக்வன்சஸாகவே இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போ கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய டிவி ஸ்பாட்ஸ், ட்ரெய்லர், டீசர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஐகானிக் மொமெண்டாவே அந்த ஒரு பேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷுவல் சைடும் பட்ஜெட் சைடும் பஞ்சமே இல்லாமல் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தென் ரன்னிங் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்கு. 1 hour 58 minutes செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சளவு செம்ம ஃபாஸ்ட்டாக கிரிப்பாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியே டெக்னிக்கல் சைடும் அந்த படம் வந்து ஐமேக்ஸில் 6 ட்ராக்ல ரிலீஸ் ஆகுது. டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல், எபிக் ஃபார்மேட்லேயும் இது வந்து ரிலீஸ் ஆகுது. ஸ்க்ரீன் எக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் 4DXலையும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்படி மோஸ்ட்லி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய பல முக்கியமான ஃபார்மேட்ஸ்லாம் இந்த படம் வந்து கவர் ஆயிருக்கு. நிறைய லாங்குவேஜஸ்ல வந்து டப் பண்ணிருக்காங்க. லைக் இந்தியாலயும் ஆல் ரீஜனல் லாங்குவேஜஸ்லயும் டப் பண்ணி மோஸ்ட்லி நிறைய ஸ்கிரீன்ஸ்ல 3Dல தான் வந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த படத்தையும் ஆரி அலெக்சா மினி எல்எஃப்லையும் ஷூட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஐமேக்ஸ் கேமராஸ்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா இப்போ இந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர், டிவி ஸ்பாட்ஸ்லாம் பார்த்து பயங்கர ஹைப்பா ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பாப் கல்ச்சரை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹைப் இந்த ஒரு படத்து மேல இருக்கு. அதனால டெஃபினட்டா ஆறுமாறான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஓப்பனிங் அன்னைக்கு இருக்கும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைடு வந்து எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் ரெட் ஹல்கை கொண்டு வராங்க. தென் இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்கிரெடிபிள் ஹல்க், அதாவது நம்ம ப்ரூஸ் பேனரையும் இதில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் லீடர் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான வில்லனா வேற காட்ட போறாங்க. ஸோ இதன் காரணமாக அந்த ஹல்க் பிளட் சர்க்குலேட்டட் கேரக்டர்ஸை வந்து மேபி இதில் வந்து டீஸ் பண்ணலாம் ஆர் காட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஹைப்பை வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிரெடிட் சீன்ஸும் அந்த படத்தில் வந்து 1 இல்ல 2 போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மார்வல் படங்களா நிச்சயமா போஸ்ட் கிரெடிட்ஸ்னு ஒரு முக்கியமான ஒரு ரோலே பிளே பண்ண போறது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஃபியூச்சர் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு சீக்ரெட் வார்ஸ் கிட்ட. ஸோ இதன் காரணமாக வரக்கூடிய எல்லா படங்களும் ரொம்ப முக்கியமான படங்களா இருக்க போகுது. அந்த விதத்தில் மார்வல் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்குதா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி கிட்ட வந்துருச்சுல பார்த்துருவோம். ஸோ இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்ன, உங்களோட ஹைப் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீ இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போக போறீங்களா, எப்போ போறீங்க, எந்த தியேட்டருக்கு போறீங்க, மறக்காம மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.